வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். நல்ல நேரம் வந்து 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். பச்சை மிளகா சாப்பிட்றாண்டா சுச்சோ. இப்போ வந்து எங்கள் வீட்டில் நைட்டு போட்ட கோலத்து மேலேயே மறுபடியும் கோலம் போட்டேன். இங்கே எழுதுனா கிரியோட பொங்கல் கோலம். இது சூப்பராக இருக்கு. இப்படி நீ தாண்டா இந்த சேனலோட ஹீரோ. இன்னைக்கு செம்மன் கொட்டலாமா? அந்த பக்கம் போகிற மாதிரி வணக்கா ஓகேல. சூப்பர். உள்ள என்ன போடுறேன் அதுக்கு மேட்சாவே ஜட்டி போடுறேன். ஐயோ இல்லைங்க, நீ நோட் பண்ணிக்கிறியா? அவன் 3/4 போட்டு வருவான். அப்போ எப்படி தூக்கவா? ப்ளூ கலர் 3/4 தான் ப்ளூ கலரே போட்டுருப்பான். அப்போ அபி சொல்கிறது கரெக்டு தான். இது ஷாலை கழட்டி வச்சுக்கோ அபி. பழகிடுச்சு. கால சுடிதார் போட்டால் ஷால் போடணும்னு. அதே டிஷர்ட் போட்டோன்னா பெப்பர் பேன் தெரியுவேன். இல்லை இது சாமிக்கு இலை போட்டு இது பண்ணி மஞ்சள் அபி இப்படி பொங்கல் வைப்பியா? நீயே வச்சிருக்கியா அதுக்கு முன்னாடி? இல்லைக்கா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி தான் பேசுவீங்களா? நார்மலா பேசுவேன். இந்த மாதிரி பேசுவீங்களா? நார்மலாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி பேசுங்க, அதுதான் நேச்சுரலாக இருக்கும். நல்லா தாண்டி பேசுகிற. நாளா பொறுப்பு இல்லைப்பா. இப்போ விறகு வச்சு ஃபஸ்ட்டு விறகு வச்சுக்கணும் அபி. என்ன காமிக்கணுக்கா? சரி ஓகே அபி, விறகு எடுத்துகிட்டு வா. விறகு, கற்பூரம், தீப்பெட்டி. சின்ன சின்னதாக உடச்சி தர சொல்ல கிரியா. பாடுறா சின்ன குச்சி தாக்கா. கிரி, அந்த நம்ம அரிசி கழுவி வச்சோம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா கிரி. டயர் எடு. கிழக்கு இப்படி அடுப்பு எப்படி வச்சிருக்கோம் நம்ம? எப்படி வேணா வச்சுக்கலாம். 3 அப்போ இங்கே தான் வைக்கணும். இங்கே தான் வைக்கணும். கரெக்டாக தான் நான் வச்சுக்கிறேன். நானும் அப்படி பொங்கல் பானையை தொட்டு சாமி கும்பிட்டுட்டு விறகுள்ள வையே. கிரி இப்படி வா, கால் தான் தெரியுது. போதும் எரி வராதே. போது போக வந்துடும். பொங்கல்
ஃபஸ்ட்டு பிடிச்சாதானே வைக்கிறேன். புதுமா ஓகே. பால் இப்போ வேண்டாமா? இல்லைக்கா அதை ஊற்றிடுவாங்க கொஞ்சம். புதுமா இன்னும் கொஞ்சம் ஊற்று, மேலே வரணும். சரி பால் இந்த கிரி அதை கொண்டு போய் காய வச்சுக்கமாமா பாயாசத்துக்கு. கிரி அரிசி வர வச்சுச்சா? இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு. அக்கா இப்போ தான் கரெக்டாக செட்டில் இருக்காங்க வேலைக்கு. ஏன்டா இவ்வளோ நேரம் நீ? ஏன் இவ்வளோ நேரம்? தூங்கிட்டேங்க்கா. நான் வந்து எழுப்பிட்டு தானே வந்தோம். அப்புறம் தான் தூங்கிட்டேங்க்கா. எழுப்புனாலும் நாங்கள் தூங்குவோம். ஏய் என் புருஷனை கூப்பிட்டுக்கா, அவன் தான் எழுதிட்டு இருக்காரு. கிரி நல்லா இருந்தது, அதுதான் அனுப்பிச்சு போட்டீங்க. லொல்லு பார்த்தியாக்கா? என்னாச்சு? நல்லா இருந்தது அவருக்கு. கொஞ்சம் பச்சை மண் பச்சை பிடிச்சிருச்சு. அதுவா குடிக்குது, அதுவா. இது எரி வைக்கிறது எப்படின்னு அதுக்கு தான் வருஷம் வருஷம் பொங்க வைக்கணுங்கிறது. அப்புறம் உனக்கும் தெரியல. எடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மட்டை பிடிச்சிச்சுன்னா போதும். கோயில வைக்கிறோம்ல அப்படியே இப்போ வரைக்கும் பத்த மாட்டேதுக்கா? பச்சை மண் அப்படி கீழே லைட்டா. அப்படியா? பால் பஸ் வச்சுட்டு பால் எரிஞ்சிருக்கும் கட்டைப்பிடி வரைக்கும். ரொம்ப நேரம் எரிஞ்சு ஈரமண் ஆயிடுச்சு. மழை பெஞ்சனால கீழே போடுவோம்ல, அந்த மண் வந்து ஈரமாயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எரிய வச்சுட்டுருக்காங்க. ஒரு விறகு வந்து பிடிச்சிச்சுன்னா தீ அப்புறம் எல்லாமே ஈஸியாக பிடிச்சிக்கும். இப்போ டைம் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வச்சுட்டு எங்களை வீடியோ இந்த அக்காங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் கீழுங்க ப்ளீஸ். ரொம்ப நாள் பண்ணிருக்கு. ஆமாம், எரிய மாட்டேங்குது. சூட் பண்ணி இருக்கணும், நெருப்பு போட்டு வச்சிருக்கலாம். அந்த பெரிய கடைக்கிட்டே வச்சு அக்கா தென்னை மட்டை வைக்க சொன்னாக்காவை. அது தென்னை மட்டை எது சொல்கிற கிரி? இதான் அந்த இது வைக்கணும் கடைசி கீழேயா? அது பிடிச்சிருக்கு. அது இதுக்குள்ளே போகுமாக்கா? சரி அந்த முள்ளு குச்சி வச்சுருக்கலாம். புரியுது. நம்மளுக்கு கொடுக்க ஊருக்கு கொண்டு போயிடுவாங்களா அவங்க அம்மா பொங்கலை? விட்டுருமா நம்ம காலேஜுக்கு 18ஆம் தேதி தானே. ஆமா, இதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட் காலேஜ் போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு திருப்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 19 வரலாம் வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு அப்படித்தான். ஆனா இவன் வந்தாதான் எல்லா ஸ்டூடெண்ட் வெளியிடுன்னு சொல்லிட்டாங்களாம். நெக்ஸ்ட் வந்தாதான். அது டிபார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி போய் மாட்டிக்கிட்டானுங்க தெரியுமா? நான் அன்றைக்கி வரேன், ஃபஸ்ட் நாள் வரேன்னு சொல்லியிருந்தானுங்களா? அன்றைக்கி போய் இது புக்கு கொடுத்துட்டு வரேன்னு போனானுங்களா? புக்கில் சர்டிஃபிகேட்டு சாயமாட தானே? ஆஹா, இப்போ புக்கு கொடுக்குறேன்னு போயிருக்கா விஷ்ணு. அப்படியே டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் மொத்தம் கூப்பிட்டுருந்தானா ஏதோ ரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. தலைவர் பிரணேஷ் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு நீங்கள் போய் ஆமா, அது காசு நிறைய
எனக்கு காலையில் சொன்ன என்னமோ ஒரு பாட்டு ஓடிச்சு. என்ன பாட்டு மாமா? நான் ஒரு டான்ஸ் ஆட அனுப்பிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தோம். அது நல்லா நிரூபிக்கிறேன். நம்ம டான்ஸ் கிளாஸ் வருவோம். எத்தனை நாள் ரொம்ப முடிஞ்சிடும். டான்ஸ் கிளாஸ் 5 செட்ல ஒன்னால இருக்குவாங்க. இல்லை மண்டே வரும். அதான் அம்மா போகிறாங்க இன்னைக்கு. வரையா என்ன நான் வந்து பண்ண போறேன். என்ன வர ஐடியா இருக்கா இல்லையா சஞ்சனாக்கு? அவளுக்கு வரும்போது அவங்க செட்டை கூட்டிகிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். சித்தி பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் வந்துடுவான். இதுக்கா உருண்டு பிறந்துட்டு அவர் 2 நாள் நான் பண்ண காட்சியில் அந்த பொண்ணு 2 நாள் இருந்து ஓடி. இந்த அறிவியல் பற்றியெல்லாம் 3 மாதத்துக்கு இந்த போட முடியாது. இதை 10 பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கு அறிவி எங்கே இருக்கு? லைனாக கேட்டு நம்ம வீடியோ தான் முடிச்சு நாம போனோமே அந்த அறிவியா? நான் டெம்பிளோட சேர்த்து வந்துச்சுல காலையில் விடுஞ்சதுன்னு சொல்லி எனக்கு எத்தனை பொண்ணு 5 போன பெட்டில் படுத்துட்டே பேசுகிறேன் நான். நெல்லித்தர அந்த இது ஆஃபீஸ் இருக்குல்ல 10 பேர் அப்போ லைனாக என்ன போவாங்க உள்ள விட மாட்டாங்க. நெல்லித்தர செக் போஸ்ட் இருக்குல்ல கோயில் முன்னாடி செக் போஸ்ட் அதானே சொல்கிறேன். அந்த அந்த பாலம் தான். அப்படியே உத்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த சரி நம்ம போகிறது நெல்லித்தர நம்ம போவோம்ல எந்த பக்கம் போவோம்? நீ அந்த ரயில்வே இது இங்கே இருக்கு. ஐயோ ஜஸ்ட் மிஸ் தட்டிப்பேன். இது வந்து கல்பனாக்காவோட பொங்கல். நாங்கள் இன்னும் முடிக்கவே இல்லை. என்ன போடுது இல்லை பஸ் நீ ஃபஸ்ட்டு முடிச்சு விரும்புகிறேன். அடுத்தது அண்ணனுக்கு தான் தருவேன். அப்புறம் கடைசியாக கொடுக்குறேன். என்னோட எண்ணெய் கம்மியாக இருக்குது, சக்கரை கம்மியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றுறீங்க? எண்ணெய் இல்லை எண்ணெய் கம்மியாக இருக்கும். எண்ணெய் இன்னொருத்தி நான் கை அடுத்து எனக்கு தரோட்டு கை நீட்டி சுச்சோ உட்காரு 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 உட்காரு. சரியா லக்கு வேணும். சரியா அவங்களுக்கு வெறும் பொங்கல் தான் போச்சு. உனக்கு முந்திரியோடு வருது. அது வரும். எனக்கு கொடுங்க கொஞ்சம். சுச்சி கொஞ்சம் அப்படியே கொடுத்துருங்க அந்த கால்குலேட்டர். நிஜமாவா? கொடுங்க. நிஜமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஓ எதிர்பார்த்தீங்க நான் சொல்லணும்னு. நான் சொல்லணும். எப்படிடா தம்போ? நல்லா இருக்கும். அம்மா விஷயம் நல்லா இருக்கு. எங்கள் அம்மா அப்படி எப்படி சொல்லுவாங்க? எனக்கு ஒன்றும் தெரியல. நல்லா சுச்சி கொடுக்கல. ஓ கொடுக்குறாங்க கொஞ்சம் நாள். கொடுங்க எந்த சுச்சி கையில் இங்கே 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 அதுதான் அது அது உள்ள போகுது தெரியுமா? கொடுத்துட்டேனடா உனக்கு இல்லை. இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணிட்டீங்களா? எரியவேலக்கா. அண்ணன் வந்தது இப்போ ஓரளவுக்கு எரியுது. கருக்கள் வந்துடுச்சு. அவை மேலே தெரியுது. எதை பாடா சாப்பிட்டுட்டா மழை வந்துடுச்சு. ஸோ எங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வருஷம் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏமாம்மா இந்நேரம் எங்கள் அண்ணா உட்காந்துட்டு இருந்தார். இப்போ தான் அவர் நனைஞ்சு வெளியே வந்தார். இப்போது மைச்சாலா கோடி மாமா எங்கே? ஓகேடா. அண்ணன் கற்று விட்டு போயிருக்கேன். நான் போய் மேனேஜ் பண்ணிட்டு இப்போ அந்த அக்கா அவங்க வீட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கு. எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்ல கோழிக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. வச்சுச்சோ மழையில் நவந்துட்டு அப்போ தான் போகும்போது அதுக்கப்புறம் தீ எழுத்து விட்டா
அண்ணா பொங்கிருச்சு. 2 மணி நேரமா இந்த பொங்கலை பொங்க வைக்கிறது. எல்லாம் பொங்கி முடிச்சுட்டாங்க. டேய் கொஞ்சம் எல்லாம் இருக்கு. கிழக்கு மேற்கு வடக்கு அப்பெல்லாம் இல்ல அபி, கஷ்டம் போயிடும் அபி. காத்துக்கு கொஞ்சம் பறிச்சு வச்சே ஒண்ணு. இங்க பா மாமா, என் ஃப்ரேம் மட்டும் வெளியில எடுத்து வச்சிட்டேன். இங்க வா மாமா, இப்படியே வந்து இரு. டேய் தம்பி, அப்பவே சொல்லிக்க கூடாது. நான் குமிக்கலாம் சரி. மணி தண்ணி போறியா? இன்னும் கொஞ்சம் வச்சு அதே வந்துச்சு. அது ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கு. சிவனே அதுவே வர வைக்க. மாமா போய் போடுங்க. அது முட்டை ரொம்ப சின்ன தம்பி. 10 10 இருக்கு. அது கொஞ்சம் பால் வைக்கலாம். பருப்புன்னு சொன்னாங்க, என்ன பருப்புன்னு சொல்லிட்டு இந்த காசு அபி. தண்ணி கொஞ்சம் இருக்கு. தண்ணி குடிச்சு. ஏக்கா இல்ல தண்ணி எடுன்னு சொல்றதுக்கு தான் சரி. கிரீனை போட்டிங்களா? போட்டேன். கொஞ்சம் வாய் வச்சிருவான். எல்லா பக்கம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டா, அங்கேயும் வந்துட்டா, இங்கேயும் வந்துட்டா. வெளியே எடுத்துடணும். ஆமா, தீ வெளியே எடுத்துடணும். தீ வெளியே எடுத்துட்டாதான் அந்த இதுக்கு வேகலைன்னு அடி பிடிக்கும். இப்பதான் சூடு கம்மியாக வைக்கணும் அப்படி சொல்லு. ஏற்கனவே அது கம்மியாக தான் இருக்கு. அது கம்மியாக தான் மண் சட்டி தானே. சரி, இன்னி வைக்காதீங்க. மண் சட்டி தான் பிரச்சனை இல்லை. அந்த ஹீட்டுக்கே வந்துக்கோ அப்படி. மூடிக்கணும் இப்ப. இல்ல, கொஞ்ச நேரம் கலக்கி விட்டுட்டு தான். என்ன சொல்றேன்? அண்ணா காட்டுண்ணா. அண்ணா காட்டா பாருங்க, ஏதோ வச்சிருக்கேன். பானி திக்க வைக்கணும்ண்ணா. பானி திக்க கொஞ்சம் வச்ச போதுமா? எத்தனை விசில் ரெண்டா இருக்கு? எத்தனை விசில் இருக்குது? 1 தான் இருக்கு. 3 வரணும். 3 காய்ங்க மொத்தம் 4. இந்த பெருசுக்கு 4. உங்களுக்கு எத்தனை விடுவீங்க? அடுத்து போடுறது இருக்கு. சத்தமும் இருக்கு. அது இருக்கு. நினைக்கிறதுங்க கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன். இன்னுமா போதுமா? ஓகே போதுண்டி. இது கேட்டு போகுது. இல்ல இல்ல, செடி குத்திக்கலாம். அவ்வளோண்ணா. டன். வாங்க, விசில் வந்துட்டா ஆஃப் பண்ணிட்டு வெளிய வா, சாமி கும்பிடலாம். அண்ணா அப்படின்ட்டாங்க. நான் நீங்கள் வந்து தேங்க வச்சுருந்தோம். எனக்கெல்லாம் உடைக்க தெரியாது. ஏய், வேணா அவளுக்கு கொடு. அந்த உரிமையாவது எனக்கு வேணும்னு சொல்லி கேளு அபி. என்ன மாமா? டன். என்னவாமா? என்ன சொல்லு, ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்ல, இது எதையோ காமெடி இருக்குல்ல. என்னவாமா? நையாண்டி அந்த படம். சொல்றா மாப்பிள்ள. 10 வச்சுக்கோங்க. டே எப்படி இருக்குதா? போட்டு கூடாது. அதுல என்ன? எவ்வளோ தேங்காய் தான்? ஃபஸ்ட் தேங்காய் தானே? கலக்கி போடுறோம். மாமா வாங்க. அரைக்கிறோம். அது கொஞ்சம் தண்ணி கீழே ஊத்து. சரி, சாமி கும்பிடு. மறுபடியும் இன்னொரு தட்டு தட்டு. டன். இப்போ கட்டுவோம்ண்ணா. ஃபஸ்ட்டு மேலே போடுறேன். ஹாஸ்பிட்டல் லாபி எடுத்து போட்டு ஏய், ஏதோ பிடிக்கலடா.
பத்தி பத்தி இப்போ ஃபோன் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் அப்சரா கையில் இதாகி இது எதுன்னு பொட்டு இருக்கு. என்ன இங்கே ஏதோ காட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருக்கேன். அப்படியே ஒரு டீச்சர் இடம் எப்படி வேற லெவலில் இல்லை கேமரா